உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரைச் மாவட்டத்தில் ஓநாய் தாக்குதலால் கிராம மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். தகவல்களோடு செய்தியாளர் ராஜவ் இணைகிறார். ராஜவ், ஓநாய் தாக்குதலுக்கு இதுவரைக்கும் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க? ஓநாய்களை பிடிக்க என்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு ராஜவ்? கூறியது போல ஓநாய் தாக்குதலால உறைந்திருக்கக்கூடிய கிராமம் ஒரு பகுதியில தான் நாம இங்க இருக்கிறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரைச் மாவட்டத்திற்கு உட்பட்ட 35 கிராமங்கள்ல ஓநாய் தாக்குதல்கள் சமீப நாட்களாக அதிகரித்து இருக்கிறது அப்படின்றது ஒரு செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக 45 நாட்கள்ல 10 பேர் ஓநாய் தாக்குதல்ல உயிரிழந்திருக்கின்றார்கள். இதுல சிறுவர்கள், அதாவது குழந்தைகள் 10 வயதிற்கு உட்பட்டவர்கள் மட்டுமே 8 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இது போன்று 45க்கும் மேற்பட்ட நபர்கள் ஓநாய் தாக்குதல்களால காயமடைந்திருக்கின்றார்கள். நாம் இந்த காட்சியில பார்த்து கொண்டு இருக்கிறது ஓநாய் தாக்குதல்ல உயிரிழந்த 2 வயது குழந்தை அந்த வீடு. இந்த வீட்டிற்கு வெளியில தான் குழந்தை, அந்த 2 வயது குழந்தை, பெண் குழந்தை விளையாடி கொண்டிருந்த போது ஓநாய் தாக்கியதாக கூறப்படுகிறது. அதில் படுகாயம் அடைந்து அந்த குழந்தை உயிரிழந்திருக்கின்றது. இந்த ஓநாய்கள் எந்த பகுதியிலிருந்து வருது அப்படின்னு பார்த்தோமா, இது மலை அடிவாரம். இந்த மலை அடிவாரத்தில் ஒட்டியிருக்கக்கூடிய கிராமங்கள்ல தான் இந்த ஒரு தற்போதைய அந்த சூழல், அச்சுறுத்தலான ஒரு சூழலானது நிலவுகிறது. இந்த காட்சிகளை பார்த்தோம்னா தெரியும், விளை நிலங்கள் இருக்கிறது அருகிலேயே. இதை தாண்டி மலைப்பகுதிகள் தொடர்ந்து இருக்கிறது. இந்த பகுதிகளிலிருந்து ஓநாய்கள் வெளிவந்து இந்த மக்கள் வாழும் இந்த குடியிருப்பு பகுதிகளில் உள்ள நுழைந்து இது போன்ற ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக சிறுவர் சிறுமியர்கள் அவர்களுக்கு எளிய இலக்காக இருப்பதன் காரணமாக இந்த தாக்குதலை எளிதாக நிகழ்த்தி விடுவதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். அது போன்ற தாக்குதல்கள் தான் தற்போது வரை 8 பேர் 8 பேரும் குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். மொத்தம் 10 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு சூழலை தான் அந்த கிராம மக்களும் மிக ஒரு அச்சத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இங்கே இருக்கிறது. குறிப்பாக இரவு நேரங்கள்ல கதவுகள் பெரும்பாலான இந்த கிராமங்கள்ல கதவுகளே இல்லாத வீடுகளால நம்மளால காண முடியுது. இதற்கான காரணம் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த கிராமங்கள்ல இந்த வீடுகளுடைய அந்த வசதிகள் மிக ஒரு குறைந்த ஒரு நிலையே இருக்கிறது. அதன் காரணமாகவும் மக்கள் மிக எளிமையாக தங்களிடம் இருக்கும் ஒரு அந்த வசதியை வைத்து வாழக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கின்றது. அதே போல கிடைத்த வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. கால்நடைகளை மேய்த்தும், அதே போல அருகே இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களில் கிடைக்கக்கூடிய அந்த வேலைகளை, தொழில்களை செய்து அவர்கள் தங்களுடைய அந்த வாழ்க்கையை ஓட்டி வரக்கூடிய நிலையில அவர்களுக்கு மிகப்பெரிய மற்றொரு அச்சுறுத்தலாக தற்போது எழுந்திருக்கிறது இந்த ஓநாய் தாக்குதல். ஓநாய் தாக்குதலை தொடர்ந்து அரசு பல்வேறு நடவடிக்கைகளை குறிப்பாக இரவு நேரங்கள்ல இது போன்ற கிராம பகுதிகளில் ரோந்து பணிகள்ல காவல்துறையினர் ஈடுபட்டு வராங்க. மட்டுமல்ல, காவல்துறையினுடன் இணைந்து கிராமவாசிகளும் தங்களுடைய அந்த வீட்டை பாதுகாப்பும் நோக்கில் கைகள்ல தடி, கம்புகள் போன்ற அந்த கட்டைகளை எடுத்துக்கொண்டு இரவு நேரங்களில் ரோந்து செல்கிறார்கள். கிராமத்திற்குள் அந்த ஓநாய்களை வருவதை தடுக்கும் விதமாக இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். மட்டுமல்ல, ஒலிபெருக்கிகள், அந்த டிராக்டர்களில் ஒலிபெருக்கிகள் கட்டி அதன் மூலம் அந்த ஓநாய்களை கிராமத்திற்கு வருவதை தடுக்கும் முயற்சியில் அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த மக்களை பார்த்தோம் என்றாலே தெரியும், தொடர்ந்து இரவு நேரங்களில் அவர்களுடைய தூக்கத்தை கெடுக்கும் விதமாகவே இந்த ஒரு ஓநாயினுடைய இந்த அச்சுறுத்தலானது இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய கிராம மக்களிடம் கூட பேசுவோம். அஜு, आप वो अभी भेड़िया में क्या चल रहे, आपको दिक्कत हो रही है? डेली आता है, यहाँ गांव में डेली आता है भेड़िया हमारे. कोई सुनवाई नहीं हो रहा है. कोई अधिकारी आता है, प्रधान के वहाँ लेटा रहता है, उधर चाय वाय पी के उधर से ही चला जाता है. यहाँ किसी को गांव में सुनवाई नहीं है हमारे. तो सरकार वाला क्या एक्शन ले लिया अभी तक? कुछ आ रही, पुलिस वाला आ रही डेली, क्या चल रहा है? बस पुलिस वाले आते हैं, प्रधान के द्वार पे लेटे रहते हैं, चाय वाय पी के उधर ही चले जाते हैं. किसी से कोई मतलब नहीं है, इधर आते ही नहीं लोग. அனந்தி, அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தினந்தோறுமே ஓநாய்கள் கிராமத்திற்கு வருவது ஒரு வாடிக்கையாக இருக்கிறது. அதிகாரிகள் உத்தரவின் பேர்ல காவல்துறையினர் வந்திருந்தாலும் முறையாக அவர்களுடைய அந்த கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் கூறிய போல 2 வயது அந்த குழந்தை ஓநாய் தாக்குதல்ல உயிரிழந்தது. அவருடைய அந்த தந்தை, குழந்தையினுடைய தந்தை இங்க இருக்கிறாரு, அவரிடம் பேசுவோம். भैया, आपको बच्चे मर गए, क्या हो गया?
वो सुबह रात में तो 27 जुलाई को 3:10 पे उठा के ले गया भेड़िया। फिर सुबह वही 6:30 बजे गन्ने में लाश मिली थी, वहाँ उसको भेड़िया खा रहा था। सब लोग गांव के जो पहुंचे तो भाग गया, फिर बच्ची को मिट्टी में पाट दिया था। फिर उसको बाद गांव वालों ने गया और पुलिस अधिकारी भी थे और जंगल विभाग भी थे, तो जाके देखा वो भाग गया। इधर देख के दूसरी साइड पे भाग गया वो, छोड़ के लाश को। ஆனந்தி, அவர் கூறுவது என்னன்னா, அன்று அதிகாலை சம்பவம் நிகழ்ந்த அதிகாலை 3 மணி அளவுல அந்த குழந்தை வந்துட்டு தூங்கிட்டு இருந்த அந்த குழந்தைய ஓநாய் கவ்வி சென்றதாக கூறுகிறார். கவ்வி சென்ற ஓநாய் குழந்தையினுடைய கை மற்றும் கால்களை வந்துட்டு தனியா குதறி எடுத்திருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த தாக்குதலுக்கு உள்ளான அந்த குழந்தை வந்துட்டு உயிரிழந்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து ஊர் மக்கள் சென்று அந்த குழந்தையினுடைய அந்த உடலை மட்டும் மீட்டு எடுத்து வந்திருக்கிறார்கள். இது போன்றுதான் ஒவ்வொரு கிராம மக்கள் மட்டுமல்ல, சுற்றி இருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதிகளுக்கு அடியில் இருக்கக்கூடிய 35 கிராமங்கள் மக்களும் வந்துட்டு ஓநாய் தாக்குதலால உறைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக தங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளை காக்கும் விதமாக அவர்கள் அனைத்து முயற்சிகளையும் வந்துட்டு எடுத்து வராங்க. இதற்கு அரசும் உதவி செய்ய வேண்டும். காவல்துறை அதே போல மற்ற உள்ளாட்சி அமைப்பு அதிகாரிகளும் வந்துட்டு நேரடியாக கண்காணிக்க வேண்டும். ஏற்கனவே 6 ஓநாய்கள் வந்துட்டு கிராமப்புறங்கள்ல சுற்றி திரிந்த நிலையில அதில் 4 பிடிபட்டிருக்கக்கூடிய நிலையில 2 ஓநாய்களை பிடிக்கும் முயற்சியில வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக 2 ஓநாய்களை வந்துட்டு பிடிப்பதற்கு மாநில முதல்வர் வந்துட்டு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். முடிந்தவரை அதை உயிருடன் பிடிப்பதற்கும் அல்லாவிட்டால் அதனை சுட்டு பிடிப்பதற்கும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதிகாரிகள் ஒரு கவனத்துடன் இந்த நடவடிக்கையில் வந்துட்டு கையாண்டு வருகிறார்கள். ஆனந்தி, ஓநாயை பிடிப்பதற்கான முழு முயற்சிகளையும் அங்க அதிகாரிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதோட நிறுத்தாம அங்க இருக்க அந்த கிராம மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். ஏன்னா அவங்க எல்லாமே இப்ப அச்சத்துல இருக்கிறாங்க. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்.